பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படியாக முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பூர்த்தியான, ஒரு நிரப்பமான மார்க்கத்தை எமக்கு அளித்திருக்கின்றான். பூரணத்துவம் வாய்ந்த மார்க்கம், கூட்டவோ குறைக்கவோ தேவைப்படாத ஒரு நிரப்பமான மார்க்கத்தை எமக்கு அளித்திருக்கின்றான். இந்த மார்க்கத்திலே எமக்கான எல்லா வழிகாட்டல்களும், மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும் இதிலே இருக்கின்றது. எந்த ஒன்றையும் விட்டுவிடாமல் மனித வாழ்க்கையின் எந்த கோணமாக இருந்தாலும், எந்த பகுதியாக இருந்தாலும், எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் நமக்கு கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துகள் இருக்கின்றன. அந்த இரண்டு நிஅமத்துகளிலே மக்கள் பராமுகமாக இருக்கிறார்கள். அதனை ஒரு அருட்கொடையாக, அதனை ஒரு நிஅமத்தாக, அதனை ஒரு அருளாக விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டு நிஅமத்துகளையும் சொன்னார்கள். அஸ்ஸிஹா வல் ஃபராக், ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஓய்வு நேரங்களும் ஆரோக்கியமும் அல்லாஹ்வின் பேருபகாரம். அதனை நாம் பொருட்படுத்துவதில்லை. ஆரோக்கியம் கலட்டப்பட்டால் நோயிலே கஷ்டப்படக்கூடியவரிடத்திலே அந்த ஆரோக்கியத்துடைய பொறுமதியை விளங்கலாம். ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவரிடத்திலே ஓய்வினுடைய பொறுமதியை விளங்கலாம். எதற்குமே நேரமில்லை, எந்த நேரமும் அவர் வேலைப்பளுவுடன் இருக்கிறார் என்றால் அவரிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும் ஓய்வினுடைய பொறுமதியை. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த ரெண்டும் அல்லாஹ்வினுடைய பேருபகாரங்கள். ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஓய்வு நேரங்கள் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த இரண்டையும் எப்படி கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எப்படி அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை நாம் மதிக்கின்றோமோ அதே போன்று இந்த ரெண்டையும் மதிக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் உரிய சரியான நன்றி கடனை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் இது நிஅமத். தெளிவாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது, இது நிஅமத். ஆரோக்கியமும் நிஅமத், ஓய்வு நேரமும் நிஅமத். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதிகமான ஓய்வு நேரங்கள் எங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன. விடுமுறைகள், ஓய்வு நேரங்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதனை அழகாக திட்டமிட்டு நாம் கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த ஓய்வு நேரம் அது அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை விட்டு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விட்டு, நபி அவர்களுடைய வரும் வழிமுறையை விட்டு எம்மை பராக்கிலாக்கிவிடக்கூடாது. அந்த ஓய்வு நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏன்? அது ஒரு நிஅமத். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய காலங்களிலே அதிகமாக ஓய்வு நேரம் கிடைத்தால், விடுமுறைகள் கிடைத்தால், நாம் திட்டமிட்டு இருக்கிறோம் பயணங்கள் செல்வதற்காக, பிரயாணங்களை மேற்கொள்வதற்காக, உறவுகளை சந்திப்பதற்கான திட்டங்களை நாம் போட்டிருக்கிறோம். சில பொழுதுகளில் ஓய்வு நேரத்தையே நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் பயணங்களுக்கு. பல வகையான பயணங்கள், அந்த பயணங்களுக்கு ஓய்வு நேரங்களையும் விடுமுறைகளையும் நாம் எதிர்பார்த்தே இருக்கின்றோம். அப்படியான ஒரு காலத்தை தாம் நாம் முன்னோக்க இருக்கின்றோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பிரயாணம், இந்த பயணங்கள் குறித்தும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டுகின்றது. எப்படி ஒரு முஸ்லிமுடைய பிரயாணம் இருக்க வேண்டும், என்னென்ன நோக்கங்களுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அந்த பிரயாணத்தினுடைய ஷரியத்தின் சட்டங்கள் என்ன என்ற அழகான வழிகாட்டல் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸுடனாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, 2 நோக்கங்களுக்காக வேண்டித்தான்
ஒரு முஸ்லிமினுடைய பிரயாணம் அமைய வேண்டும். மூன்றாவது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இருக்கக்கூடாது. முதலாவது நோக்கம் நன்மையை நாடி செய்யும் பிரயாணம். நன்மையை நாடி செய்யும் பிரயாணம். அப்படி என்றால் தொழுகைக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறார், ஹஜ்ஜுக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறார், உம்ராவுக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறார், உறவு முறையை சேர்ந்து வாழ்வதற்காக வேண்டி பிரயாணம் செய்கின்றார், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பிரயாணம் செய்கிறார், நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்க வேண்டும் என்று பிரயாணம் செய்கிறார். இப்படியான பிரயாணங்கள் எந்த சந்தேகமும் இல்லை, இந்த பிரயாணங்களுக்கு நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையான காரியங்கள் இவைகள் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தொழுகைக்காக வேண்டி பிரயாணம் செய்து வருகிறார். அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கின்றது. ஹஜ்ஜுக்காக வேண்டி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பிரயாணம் செய்கின்றார். அவர் பிரயாணத்தை ஆரம்பித்ததிலிருந்து அவருக்கு நன்மை எழுதப்படும். உம்ராவுக்காக வேண்டி இல்மை தேடி மார்க்க கல்வியை தேடி அவர் பிரயாணம் செய்கிறார். அந்த மார்க்க கல்வியை கற்கும் போது ஏற்பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், இவைகளுக்கு கூட அல்லாஹ் நன்மைகளை வைத்திருக்கின்றான். ஸஃபாத்தும் மின் ஸப்ரில் உலமா என்றொரு புத்தகம். அதுல அந்த நூலாசிரியர் முதலாவது பாடமாக கொண்டு வருவது முன்னே இமாம்கள், சஹாபாக்கள் இல்முக்காக வேண்டி செய்த பிரயாணங்கள். அவர்கள் இல்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டி செய்த பிரயாணங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களை சகித்து கொண்ட சம்பவங்கள், இவைகளை அதிலே சொல்கின்றார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது நன்மைக்கான பிரயாணம். இன்னொன்று இருக்கிறது, இரண்டாவது வகை ஆகுமான பிரயாணம். தேவைக்காக வேண்டி ஆகுமான ஒரு காரியத்துக்காக வேண்டி செல்கின்றார். உதாரணமாக தொழில் தேடி பிரயாணம் செய்கிறார், தொழிலுக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறார். இவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வஆகரூன யضربون في الارض يبتغون من فضل الله. ஒரு கூட்டம் அவர்கள் பூமியிலே ரிஸ்கை தேடி பிரயாணம் செய்கிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், தொழிலுக்காக வேண்டி, தொழிலை தேடி, வியாபாரத்துக்காக வேண்டி, உத்தியோகத்துக்காக வேண்டி அவர் பிரயாணம் செய்கிறார். அவருடைய நியத்தை பொறுத்து, அவருடைய எண்ணத்தை பொறுத்து அவருக்கு கூலிகள் அங்கே வழங்கப்படுகின்றன. அவருடைய எண்ணம், நான் யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது, நான் என்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்புதாரி, அந்த குடும்பத்தாரை நான் யாரிடத்திலும் யாசகம் கேட்காத விதத்திலே அவர்களை நான் என்னுடைய பொறுப்புக்கு கீழால் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நியத்துகளை வைத்து அவர் பிரயாணம் செய்கிறார். ஆடம்பர வாழ்க்கையை தேடுவதற்காக அல்ல. எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள், நானும் சம்பாதிக்க வேண்டும், பேரும் புகழும் இதற்காக வேண்டி அல்ல. நல்ல நியத்துடன் அவருடைய சம்பாத்தியம் அமைகின்றது. நல்ல நியத்துடன் அவர் தொழிலுக்காக வேண்டி பிரயாணம் செய்கிறார். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஆகுமான பிரயாணம், கூலிகள் வழங்கப்படும். இன்னொன்று இருக்குது, சுற்றுலா தலங்களை தரிசிப்பதற்கான பிரயாணம். உலமாக்கள் இதையும் ஆகுமான பிரயாணத்திலே சேர்க்கிறார்கள். ஆனாலும் அது வரையறுக்கப்பட்டது. அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றன, அதற்கென்று சில கட்டுக்கோப்புகள் இருக்கின்றன. எல்லை மீறிய விதத்திலே இந்த சுற்றுலாக்கள் அமையக்கூடாது. அப்படியான சுற்றுலா பிரயாணங்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. எல்லை மீறி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு பிரயாணமாக அது அமைகின்றது என்றால் அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி பிரயாணத்தினுடைய வகைகளை உலமாக்கள் இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஒரு நாளும் ஒரு முஸ்லிமுடைய பிரயாணம் இந்த ரெண்டு அல்லாத மூன்றாவது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இருக்கவே கூடாது. அது எதற்காக வேண்டி? பாவத்திற்காக வேண்டி. இந்த ரெண்டையும் தாண்டி பாவ செயலிலே ஈடுபடுவதற்காக வேண்டி, ஒரு பாவத்தை செய்வதற்காக வேண்டி, ஒரு பாவத்துக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, ஒருவருக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி, அல்லது ஒருவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்படி பாவகரமான ஒரு செயலிலே ஈடுபடுகின்றான் என்றால்
அவருக்கு எந்த ஷரியத்தினுடைய சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது. பிரயாணம் என்று சொல்லும் போது நன்மையான காரியத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரயாணம், அதே போன்ற ஆகுமான காரியத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரயாணம், இந்த பிரயாணங்களுக்கு ஷரீஅத் சில சலுகைகளை வைத்திருக்கின்றன. அது என்ன சலுகைகள்? தொழுகைகளை சுருக்கலாம், தொழுகையை சேர்த்து தொழலாம், 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழலாம், லுஹரையும் அஸரையும் சேர்த்து தொழலாம், மக்ரிபையும் இஷாவையும் முற்படுத்தி பிற்படுத்தி தொழலாம். இப்படி தொழுகைக்குரிய சட்டங்கள் பிரயாணம் என்று வரும் பொழுது அதற்குரிய சில சட்டங்கள், சில சலுகைகள் இருக்கின்றன. ஆனால் அர்ருஹஸு லா துனாது பில் மஆசி, பாவகாரியத்துக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய பிரயாணங்களாக இருந்தால் அங்கே எந்த சலுகைகளும் அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. ஒரு பாவத்துக்காக வேண்டி அவர் பிரயாணம் செய்கிறார், அவருக்கு தொழுகையை சுருக்க முடியாது, அவருக்கு தொழுகையை சேர்த்து தொழ முடியாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த நோக்கங்களுக்காக வேண்டி அழகிய நோக்கங்களுடன் எங்களுடைய பிரயாணங்கள் அமைய வேண்டும். பிரயாணத்துடைய ஒழுக்கங்கள் அழகாக ஷரீஅத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அழகான ஒழுக்கங்கள். ஒருவர் பிரயாணத்தை நாடியவுடன் அவர் 2 ரகாத்துகள் ஸலாத்து ஸஃபர் தொழ வேண்டும், 2 ரகாத்துகள் ஸலாத்துல் இஸ்திகாரா தொழ வேண்டும். பிரயாணத்துடைய தொழுகை. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தொழிலுக்காக வேண்டி போகிறேன் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகை பிரயாணத்துடைய 2 ரகாத் தொழுகையை தொழுதுட்டு போங்க. ஸலாத்து ஸஃபர் என்று அதற்கு சொல்லப்படும். அது சின்ன பிரயாணமோ பெரிய பிரயாணமோ அந்த தொழுகையை தொழுவது ஒரு சுன்னத்தான காரியம். தொழிலுக்காக வேண்டி போகிறோம், உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி போகிறோம், உறவுகளுடன் சேர்ந்து வாழ்வதற்காக வேண்டி போகிறோம், 2 ரக்காத் ஸலாத்து ஸஃபர் ஸலாத்துல் இஸ்திகாரா தொழுது கொள்ள வேண்டும். இஸ்திகாராவுடைய துஆக்களை பாடமாக்கி அந்த ஸஃபருடைய நலவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பிரயாணம் என்றது நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஃபரு கித்அத்து மினல் அஸாப், வேதனையின் ஒரு பகுதி பிரயாணம். சாப்பாடு சரியாக கிடைக்காது, குடிபானங்கள் சரியாக கிடைக்காது, ஒழுங்கான தூக்கம் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், பிரயாணம் சென்று உங்களுடைய தேவை முடிந்துவிட்டால் அவசரமாக வீட்டுக்கு திரும்புங்கள். ஏன்? பிரயாணம் என்பது அது வேதனையின் ஒரு பகுதி. கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே பிரயாணத்துடைய நலவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்து தந்ததை போன்று நபி அவர்கள் எங்களுக்கு இஸ்திகாராவுடைய துஆவை படித்து தந்தார்கள். அடுத்தது, பிரயாணம் போகும்போது பிரயாணத்துடைய கட்டுச்சாதனங்களை தயார் செய்து கொள்வது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மின் கரமிர் ரஜுல், ஒரு மனிதனுடைய கண்ணியம், அவருக்குரிய கட்டுச்சாதனங்களை அவர் தயாரித்துக் கொள்வது, தேவையான பொருட்களை பிரயாணத்துக்கு எடுத்துச் செல்வது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்தது பிரயாணம் தனியாக போகக்கூடாது. ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கின்றது. ஒரு தோழரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவென்றால், அர்ராகிபு ஷைத்தானுன், தனியாக போகக்கூடியவன் ஷைத்தான் என்று வந்திருக்கின்றது. அர்ராகிபானி ஷைத்தானானி, 2 பேரா, 2 ஷைத்தான்கள் என்று வந்திருக்கிறது. 3 பேரு தான் ஒரு பிரயாண கூட்டம். சொன்னார்கள் நபி அவர்கள், 3 பேர் சேர்ந்து ஒரு பிரயாணம் செய்தால் அதுல ஒருத்தரை நீங்க தலைவராக ஆக்கிக்கோங்க. அப்படி இல்லை என்றால் அங்க ஷைத்தான் தலைவராகி விடுவான், ஷைத்தான் அமீராகி விடுவான். 3 பேர் போறீங்க, அதுல ஒருத்தர் அமீராக்கிக்கோங்க. குடும்பங்களுடைய பிரயாணங்கள், மனைவி குழந்தைகள் உறவுகள் சேர்ந்து ஒரு பிரயாணம் செய்கிறோம், அங்கே ஒருவரை அமீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர்தான் குடும்பத்துடைய மூத்தவர், அவர் குடும்பத்தினுடைய முக்கியஸ்தர், அவரை அமீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய வழிமுறைகள். ஒருவரை அமீராக நியமித்துக் கொள்வது ஏதோ யாராவது ஒருவருடன், ஏனென்றால் அங்கே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பிரயாணம் செய்திருக்கிறார்கள். நாள் கணக்கு, மாதக்கணக்கு, சில மாதங்கள் நபி அவர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள்.
நண்பர்களுடன், சஹாபாக்களுடன் அதிகமான பிரயாணங்களிலே நபி அவர்கள் மனைவியை கூட்டாக ஆக்கிக் கொள்வார்கள். ஏன்? பாவத்துடைய சிந்தனைகள், பாவத்திலே போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி. லா யஹ்லுவன்ன ரஜுலும் மிம்ராத்தின், நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அஜ்னபியான ஒரு பெண்ணுடன் சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடாது. லா யஹ்லுவன்ன ரஜுலும் மிம்ராத்தின், மஹரம் இல்லாத ஒரு பெண் அந்த பெண்ணுடன் சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மஹரம் இல்லாத பெண்களை நாம் எங்களுடன் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பது, நாம் உறுதியாக இருக்கின்றோம், நாம் பாவம் செய்ய மாட்டோம். விடிய இவர் தஸ்பீஹ் ஓதிக் கொண்டிருக்கிறார், விடிய குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் பாவத்துடன் இருக்கின்றார், ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அசிஸ்டனாக ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார், வேலைக்கு கூட்டாக ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கின்றது, பெண்களுடன், மஹரம் இல்லாத பெண்களுடன் பிரயாணம் செய்யக்கூடாது. நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால 9 மனைவிமார்களையும் கூட்டிக் கொண்டு போனாங்க. எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பிரயாணத்துக்கென்று ஒரு தோழமையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, அந்த தோழமை எங்களுக்கு நன்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிரயாணங்கள் துஆக்களுடன் அமைய வேண்டும். எடுத்த எடுப்புக்கு நாங்கள் எடுத்தோம், வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணினோம், போறதல்ல. தெளிவாக ஹதீஸுகள்ல வந்திருக்குது, முதலாவது விடயம், நீங்கள் பிரயாணம் போற விடயத்தை யாராவது ஒருவரிடத்துல சொல்லுங்க. ஏன்? துஆவுக்காக வேண்டி. இன்றைக்கு பிரயாணங்கள், சின்ன பிரயாணம், பெரிய பிரயாணம், வெளிநாடுகளுக்கு கூட போறார்கள், யாரிடத்திலையும் சொல்வதில்லை, பெற்ற தாய் தந்தையர்களிடத்துல கூட சொல்றதில்லை. துஆக்கள் சொல்லி தரப்பட்டிருக்குது, நீங்க யாரிடத்துல சொல்றீங்களோ அவர் அழகாக துஆ ஓதணும். என்ன துஆ ஓதணும்? துஆ ஓதி உங்களை வழி அனுப்பணும். அஸ்தௌதியுல்லாஹ தீனக்கும் வ அமானத்தக்கும் வ ஹவாத்திம அமாலிக்கும். மனைவிட்டு சொல்லிக் கொடுக்கணும் இந்த துஆவை. நான் பயணம் போறேன் என்று சொன்னதோட மனைவி இந்த துஆவை ஓதி அனுப்பி வைக்கணும். ஆயிரம் அர்த்தங்களும் தத்துவங்களும் நிறைந்த துஆக்கள். அஸ்தௌதியுல்லாஹ தீனக்கும் வ அமானத்தக்கும் வ ஹவாத்திம அமாலிக்கும். அல்லாஹ்விடத்தில் உங்களோட மார்க்கத்தை நான் ஒப்படைக்கிறேன், உங்களோட தீனை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன், உங்களோட அமானிதங்கள் அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன், உங்களோட கடைசி முடிவுகளை அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னாரு, நான் பிரயாணம் போகிறேன். நபி அவர்கள் அழகாக துஆ செய்தார்கள், ஸவ்வதக்கல்லாஹு தக்வா, அல்லாஹ் உன்னுடைய கட்டுச்சாதனமாக தக்வாவை தருவானாக, உன்னுடைய தக்வா உன்னை பாவத்தை விட்டு பாதுகாக்கும், அப்படியான ஒரு தக்வாவை உனக்கு தருவானாக. அந்த சஹாபி சொன்னார், இன்னும் செய்யுங்க, வகஃபர தம்பக், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. அந்த சஹாபி சொன்னார், இன்னும் செய்யுங்க, யஸ்ஸரல்லாஹு லக்கல் உமூர் யஸ்ஸரல்லாஹு லக்கல் கைர் ஹைதுமா குன்த, எங்க இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு நலவை அல்லாஹ் லேசாக்குவானாக. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மற்றவர்களுடைய துஆவால் நாம் வாழ வேண்டும். நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்ய வேண்டும். அது அவர்கள் எங்களுக்கு துஆ செய்வார்கள், அந்த துஆ எங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திவிடும். அதனால பிரயாணம் போறவர் யாராவது ஒருவரிடத்தில் அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் நான் ஒரு பயணம் போறேன் என்று ஒரு தகவலை சொல்ல அவர்கள் அழகாக இந்த துஆவை ஓதுவார்கள். மேலான பெரியோர்களே, சோதர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று ஓதினால் மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நேர்வழி அடைந்து விட்டீர், நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர், நீங்கள் போதுமாக்கப்பட்டு விட்டீர்கள். ஷைத்தான், 2 ஷைத்தான்கள் பேசிக்கொள்கிறார்களாம், கைஃப பிரஜுலின் வகத் ஹுதிய வ குஃபிய வ உகிய, எப்படி அல்லாஹ்வால் நேர்வழி கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் பாதுகாப்பளிக்கப்பட்ட, அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிட்ட ஒரு மனிதனை நாம் எவ்வாறு வழியெடுப்பது? ஒரு சின்ன துஆ, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்.
எங்களுடைய ஒவ்வொரு பிரயாணங்களிலும் இந்த துஆக்களை ஓதி நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போன்று இன்னும் நிறைய துஆக்கள், சுப்ஹானல்லதி ஸஹரலனா ஹாதா என்ற துஆக்கள். பிரயாணத்தை எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த நாளிலே செய்ய வேண்டும்? நபி அவர்கள் வியாழக்கிழமையிலே பிரயாணம் செய்வதை விரும்புவார்கள். பல காரணங்கள் அதற்கு எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த நாளும் தடையில்லை, எந்த நாளிலும் பிரயாணம் செய்யலாம். ஜும்மாவுடைய நாளாக இருந்தால், ஜும்மா தப்பி போகும் என்றிருந்தால் அவர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆனால் வியாழக்கிழமையுடைய நாளை நபி அவர்கள் பிரயாணத்துக்கு விரும்புவார்கள். முதலாவது காரணம், வியாழக்கிழமையுடைய நாள் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாள். அதனால் அந்த நாளையில பிரயாணம் செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவாங்க. எந்த நேரத்தில் பிரயாணம் செய்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தின் காலை பொழுதிலே யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. நபி அவர்கள் படைகளை அனுப்புவதாக இருந்தால், நபி அவர்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் காலை பொழுதிலே பிரயாணம் செய்வார்கள். ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து என்னுடைய வியாபார படையை, வியாபார சரக்குகளை விடிய காலையில் அனுப்புவேன். அல்லாஹ் என்னுடைய சொத்துக்களை மிக அதிகமானதாக ஆகிவிட்டான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, காலை பொழுதிலே பிரயாணம் செய்வதும் படியும். அதே போன்று இரவு, அலைக்கும் பித்துல்ஜா, இரவில பிரயாணம் செய்யுங்க. ஃபைனல் அர்ல துத்வா பில் அர்த், ஏனென்றால் இரவிலே தையுல் அர்து என்று சொல்லப்படக்கூடிய பூமி சுருக்கி கொடுக்கப்படுகின்றது. பகலையில போனா அவர் மிச்ச நேரம் போறாரு, அதுக்கு நேரம் டைம் எடுக்குது. இரவேல போனா ஹதீஸ்ல வந்திருக்குது, பூமி சுருக்கி கொடுக்கப்படும். அதனால் அவருடைய பிரயாணம் லேசாக அமைகின்றது. அவர் நீண்ட பிரயாணத்தை சுருக்கமான நேரத்திலே போய் முடித்து விடுகின்றார். தங்கடங்கள் இல்லாமல் இருந்தால், இல்லை அவர் பகல்ல தான் போகணும் என்ற அத்தியாவசிய தேவை இருக்குதுன்றா பகல்ல போகலாம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போன்று எங்களுடைய பிரயாணங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், அதற்கு அலாதியான கூலிகள் இருக்கின்றன. அலாதியான அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இருக்கின்றது. சிரமத்துடன் கஷ்டத்துடன் அவர் செய்கின்றார் என்றால் அந்த அமலுக்கு அல்லாஹ்வுடைய அருள் பார்வை மிக வேகமாக வந்து விடுகின்றது. ஏன்? கஷ்டத்துடைய நிலைமையில செய்கிறார் அவர். அதே போன்று அவருடைய வளமையான அமல்கள், குர்ஆனுடைய ஒரு ஜுஸ் ஓதுகின்றார், அல்லது திக்ருகள் 1000 திக்ருகள் செய்கிறார். இப்ப அவர் பிரயாணம் போய்விட்டார், ஹதீஸ்ல வந்திருக்குது, அவருக்கு அந்த பிரயாணத்தில் இந்த அமல்களை செய்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்றா அவருக்கு அந்த நன்மை எழுதப்படும், எக்ஸ்ட்ராவாக அந்த நன்மைகள் கிடைக்கும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே பிரயாணத்தில் ஃபர்துகள்ல பேணுதலாக இருக்கிறத போல சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், வாகனித்தவர்களாக சுன்னத்தான தொழுகைகளை தொழலாம். வாகனத்தில் போனவர்களாக அவர்களுக்கு சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழலாம். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிரயாணங்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை பிரகாரம், நபி அவர்களுடைய வழிமுறை பிரகாரம் இருக்க வேண்டும். பாவ காரியங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம், கேட்கலாம், சந்தோஷமாக பிரயாணத்திலே போகலாம். இஸ்லாம் ஒரு வறட்சியான மார்க்கம் அல்ல, சிரிப்பை தடுத்த மார்க்கம் அல்ல, சந்தோஷத்தை குதூகலத்தை தடுத்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் சந்தோஷத்துக்கும் குதூகலத்துக்கும் அனுமதி அளித்த ஒரு மார்க்கம், ஆனால் வரையறைக்குட்பட்ட விதத்திலே. நபி அவர்கள் ஒரு பிரயாணத்திலே அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பிரயாணம் செய்கிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா அம்ர் ஹல் மாக மின் ஷஅரி உமையத் இப்னு அபி சல்த். உமையத் இப்னு அபி சல்த்துடைய கவிதைகள் என்ன சரி உங்களுக்கிட்ட தெரியுமா? உங்களுக்கு அந்த கவிதைகளை கொஞ்சம் பாடுங்களே. அவர் ஒரு கவிதை பாடினாரு. நபி அவர்கள் பிரயாணம் செய்கிறார், வாகனத்திலே பின்னால் உட்கார்ந்து வருகிறார் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கவிதையை சொன்னார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னும் இருந்தால் சொல்லுங்கள். இன்னொரு கவிதையை சொன்னார். இன்னொரு கவிதையை சொன்னார்கள். ஹத்தா அன்ஷத்துஹு மிஅத பைத்தின். அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 100 கவிதைகளை நபி அவர்களுக்கு நான் படித்து முடித்து விட்டேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அனுமதி இருக்கின்றது.
ஆகுமான பேச்சு, ஆகுமான விடயங்கள், ஆகுமான கசீதாக்கள், இசைகள் இல்லாத கசீதாக்கள், இவைகளை கேட்டுக்கொண்டு போவதற்கு அனுமதி இருக்கின்றது. கராத்தையும் கேட்டுக்கொண்டு போகலாம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் கவலைக்குரிய விடயம், வாகனம் விபத்துக்குள்ளாக இருக்கின்றது, ஜனாசாக்கள் அங்கேயும் இங்கேயும் வீசப்பட்டிருக்குது, கார்ல மியூசிக் போய்த்து கொண்டிருக்குது. எத்தனையோ ஜனாசாக்கள் இசையோட போன பிரயாணம். யாருக்கு என்ன உத்தரவாதம்? என்னுடைய பிரயாணத்திலே நான் போய் திரும்பித்தான் வருவேன் என்ற உத்தரவாதம் யாருக்கு இருக்கின்றது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. 5 பேர் 4 பேர் சேர்றாங்க, அந்த வாகனங்கள் ஏறுறாங்க, ஏறி இசைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய பிரயாணங்கள், அது மட்டும் தான் நோக்கம். வெறுமனே கூத்தடிப்பது மட்டுமாக நோக்கமாகிவிட்டது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கக்கூடிய நேரம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு சில வாகனங்கள், மற்றவங்க எல்லாம் பொது வாகனத்தில் பிரயாணம் செஞ்சாங்க. சில பேர் மைல் கணக்கு நடந்து போனாங்க, கிலோமீட்டர் கணக்கு நடந்து போனாங்க. வாகனங்களுடைய முன்னேற்றங்கள் இல்லை. இன்றைக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாகனம், ஒரு வீட்டுக்கு 2, 3 என்று வாகனம். வசதி வாய்ப்பை தந்த பின்னாடி அல்லாஹ்க்கு மாறு செய்வது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய கோபப்பார்வைக்கு காரணம். அது இல்லாத பொழுது அமைதியாக அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி பிரயாணம் செய்தோம், வசதி வாய்ப்பு கிடைத்து விட்டது. இப்பொழுது அவருடைய சொகுசான வாகனத்திலே அவர் பாவகரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு போகிறார் என்றால், மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். அதே போன்று மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய வாகனங்களை வாங்கும் போது சுத்தமான பணத்திலே வாங்க வேண்டும். சுத்தமான பணத்திலே வீடுகள். அந்த வாகனம் இல்லாவிட்டால் எங்களுக்குரிய ஒரு பேரு நஷ்டமாக, அது ஒரு மூதேவித்தனமாக அமையும். ஆடம்பரத்துக்காக வேண்டி காசு இருக்கின்றது, அந்த காசுக்கேற்ற வாகனம் இருக்கின்றது, ஆனாலும் வட்டிய லோனோட தொடர்பாகி அவர் ஆடம்பரத்துக்காக வேண்டி சொகுசு வாகனங்கள் வாங்கி ஓட்டுறார் என்றா, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவத்தில் ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை. அல்லாஹ் நன்மையிலேயும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதிலேயும் தான் சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். அதே போன்று நாங்கள் எங்க தங்க போறோம், பிரயாணம் போய் எங்க தங்க போறோம் என்ற ஒரு திட்டமிடல் இருக்கணும். நாங்கள் எந்த இடத்துல தங்க போகிறோம்? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் சில இடங்களை புக் பண்ணிட்டு போகிறது, இப்படி புக் பண்ணிட்டு போகிற மாதிரி எங்களோட தொழுகைக்கும் திட்டமிடல் இருக்கணும். எங்கட ஹோட்டல், எங்கட ரெஸ்டாரண்ட், எங்கட சாப்பாட்டுக்கு ஒரு திட்டமிடல் இருக்குது. இங்கே தான் லஞ்ச் எடுப்போம், இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட், இங்கே தான் டின்னர் என்று சொல்லி நாங்கள் திட்டம் போட்டிக்கிறோம். எங்கட தொழுகை எங்க? பெண்களோட போறோம், இந்த பெண்களுடைய தொழுகை எங்க? எந்த மஸ்ஜிதில் பெண்களுக்கும் தொழுவதற்குரிய இடம் இருக்குது? இப்படி திட்டமிட்டு அமல்களை திட்டமிட்டு பிரயாணம் செய்யும். காலையில் இந்த இடத்துல, மாலையில் இந்த இடத்துல, இந்த நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போகணும். ஏன் அப்பாயின்மெண்ட் போட்டிக்குது? எங்கள்கிட்ட திட்டமிடல் இருக்குது. தொழுகைக்கும் திட்டமிடல் இருக்கணும். மேலான பெரியோர்களே, சோதர்களே, தங்கக்கூடிய இடம் பாவ காரகங்கள் நடக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் மியூசிக், இன்னொரு பக்கம் விபச்சாரம், இன்னொரு பக்கம் ஹராமான சாப்பாடுகள் பரிமாறக்கூடிய இடமாக இருக்குதுண்டா அந்த இடத்தை விட்டு நாங்க தவிர்ந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பிரயாணம் போறாங்க. சமூது கூட்டத்தை தாண்டி அவர்களுக்கு தண்டனை ஏற்பட்ட இடத்தை தாண்டி போகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா ததுஹுலு மசாகினல் லதீன ஸலமு அன்ஃபுஸஹும் இல்லா வ அன்தும் அன் தகூனு பாகீன். இந்த சமூது கூட்டத்தாருக்கு தண்டனை ஏற்பட்ட இடத்தை கடந்து போறோம், நாங்க கவலையோட போங்க, அழுது அழுது போங்க. அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்கிய இடம், அல்லாஹ்வுடைய கோப பார்வைகள் இறங்கிய இடம், அந்த இடத்தை நீங்க பயந்து பயந்து போங்க என்று சொல்லி சஹாபாக்களுக்கு சொன்னோம். எங்க தங்க போறோம், எந்த இடத்துல நாங்க இரவில் இருக்க போறோம்? மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பிரயாணம் செய்து ஒரு இடத்தை அடைந்து விட்டால் அங்கு என்னென்ன துஆக்கள் ஓதணும், திரும்பி வரும் போது என்னென்ன துஆக்கள் ஓதணும், இதுவெல்லாம் தெளிவாக மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதனுடன் சேர்த்து போக்குவரத்து ஒழுக்கத்தையும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். போக்குவரத்து ஒழுங்குமுறைகள் இதாக முக்கியம்.
நாட்டில் பல சட்டங்கள் போடப்பட்டிருக்குது. ஏன் ஒரு முஸ்லிம் பிரயாணம் செய்தால் அவரை ஒரு மனிதனாக பார்ப்பதில்லை, அது அவரை ஒரு முஸ்லிமாகத்தான் சமூகம் பார்க்கின்றது. ஏனைய மார்க்கத்திலே உள்ளவர் பிரயாணம் செய்தால் அவரை அவருடைய மார்க்கத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பவர்களாக இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் பிரயாணம் செய்தால் முஸ்லிம் இஸ்லாம், முஸ்லிம் வந்தார் இப்படி வேகத்தில், ஒரு தொப்பி போட்டவர் வந்தார் இப்படி வேகத்தில், ஒரு தாடி வச்சவர் வந்தார் இந்த வேகத்தில், அவர் முஸ்லிமாம் என்று சொல்லி அந்த எங்களை மார்க்கத்துடன் அவர் என்ன செய்கிறார், இணைத்து தாம் பேச போகிறார்கள். எனவே மார்க்கத்துடைய வழிமுறைகள், போக்குவரத்து சட்டங்கள் நிறைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துடைய சட்டம், ஒரு பாதையில் எங்கால போகணும், எங்க நிற்கணும், எந்த இடத்துல நிற்கணும் என்றெல்லாம் மார்க்கத்திலேயும் சொல்லப்பட்டிருக்குது. நாட்டு சட்டத்தையும் மதிக்கிறது. வேகமாக போவதற்காக வேண்டி மாத்திரமல்ல இந்த பாதைகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்குது, பிரயாணங்கள் லேசாகணும் என்றதுக்காக வேண்டி. கண்ணு மூக்கு தெரியாம போறாங்க, காலொடைஞ்சி எலும்பு முறிஞ்சி பல மாச கணக்கு ஹாஸ்பிட்டல்ல தந்தையை இழந்த குழந்தைகள் எத்தனையோ பேர், கணவனை இழந்த மனைவிகள் எத்தனையோ பேர், உறவுகளை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். ஏன் ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட். மேலான பெரியோர்களே சகோதரர்களே, ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது, அல் அனாத்து மினல்லாஹி வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். அவசரம் வேகம் என்பது ஷைத்தானுடைய திட்டம். அவசரமாக வேகமாக போக சொல்வது ஷைத்தானுடைய வேலை. அதனால போக்குவரத்து சட்டங்களை மதிக்கிறது, எதை கொண்டு போக வேண்டும் என்று நாடு சட்டம் போட்டு இருக்குதோ அதை மட்டும் கொண்டு போறது, அது அல்லாததை கொண்டு போய் அவரை இவரை பிடிச்சி என்ன சரி ஒன்றை செய்ய பார்க்கிறது இந்த சமூகத்துக்கு செய்யும் ஒரு பெரிய துரோகம். மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இங்க வாகனம் நிப்பாட்டணும், அவர் வந்தா அவருடைய ரோட்மா எங்கே நிப்பாட்டுறாரு, அப்படியெல்லாம் செய்வது இஸ்லாத்துக்கான ஒரு அழகல்ல. எனவே மேலான பெரியோர்களே சகோதரர்களே, பிரயாணம் என்பது அல்லாஹ் எமக்கு தந்த ஒரு பெரும் அற்புதம். இதிலே பல ஹதீஸுகள், பல நூறு ஹதீஸுகளை அமல் செய்யலாம், அதையும் மார்க்கமாக ஆக்கிக் கொள்ளலாம். அதனால் எங்களுடைய பிரயாணங்களை அழகாக ஆக்கி அல்லாஹுடைய பேரருளை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி மார்க்கத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு